வணக்கம் மக்களே. நேற்று ஒரு சம்பவம். நடிகர் ஜீவாவோட அப்பா ஆக்ஷனில் இறந்துருக்காரு. அப்புறம் இன்றைக்கி தவிக தலைவர் விஜய் வந்து அவங்க அப்பாவுக்கு அஞ்சலி செலுத்த நடிகர் ஜீவா வீட்டுக்கு நேரடியாக போய் நடிகர் ஜீவாவை சந்தித்து அவரை கட்டி அணைத்து அஞ்சலி ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காரு. இது ஒரு செய்தி. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கரூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தில் 41 குடும்பம் இறந்தாங்க. அந்த மக்களை வந்து விஜய் நேரில் போய் சந்திக்கலை. ஆனால் அந்த சம்பவத்துக்கும் ஜீவாவுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது, நடிகர் ஜீவாவுக்கும். அந்த சம்பவம் நடந்தப்போ முன்னாள் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்து கண்டிஷனாக ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் ஹாஸ்பிட்டலில் வச்சு. அதே வார்த்தையை காமெடியாக தன்னோட படத்தில் டைலாகை வச்சு அதை ட்ரெண்ட் பண்ணி, என்ன சார் இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு இந்த நடிகர் ஜீவாட்ட கேட்கும்போது, அது வந்து இப்போ ட்ரெண்டு தானே, அதனால் என்ன அப்படின்னு அவர் சொன்னார். இப்போ அந்த ஜீவாவுக்கு நம்ம கேட்குற கேள்வி என்னென்னா, உங்கள் அப்பா இறந்தது உள்ளபடியே வருத்தம் என்றாலும் கண்டிஷன் அவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காரு. அப்போ அந்த வண்டி டிரைவர் கண்டிஷனாக ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கலாம்ல. கண்டிஷனாக ஃபாலோ பண்ணியிருந்தால் இந்த மாதிரி நடந்திருக்குமா? அப்படி உங்களை பார்த்து கேட்டால் உங்களுக்கு எவ்வளோ வலிக்கும்? அதே மாதிரி தான் அந்த 41 குடும்பத்தை பறி கொடுத்தவங்களுக்கும் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மனசாட்சி இல்லாமல் பேச வேண்டியது. உங்களுக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? அதே மாதிரி இப்போ நடிகர் விஜய்க்கு அவர் என்னன்னா, அந்த 41 பேர் இறந்தபோது அவங்கள நேரில் போய் சந்திக்காமல் அவங்கள ஒரு இடத்துக்கு வரவழைச்சி அங்கே ஆறுதல் சொன்னார். உலகத்திலே இந்த மாதிரி யாரும் ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. பாதிக்கப்பட்ட மக்களோ ஒரு இறப்பு வீடோ அந்த மாதிரி இருந்தால் நம்ம தான் நேரில் போய் அவங்கள பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வருவோம். ஆனால் அந்த கரூர் மக்களுக்கு போகாத விஜய் நடிகர் ஜீவா வீட்டுக்கு நேரில் போய் அவரை பார்த்து கட்டி அணைச்சி வராரு. கரூரில் கேட்டால் அங்கே கூட்டம் கூடிரும் அப்படின்னாங்க. ஏன் இப்போ கூட்டம் கூடாதா? அப்போது நீங்கள் யாரை எந்த அளவுக்கு மதிக்கிறீங்க அப்படிங்கிறது இதிலே தெரியுது. 41 பேர் செத்தா என்னாமல் சாதாரண ரசிகன், அவ்வளோதான். ஆனால் இந்த நடிகர் ஜீவாவோட அப்பா ஒரு பெரிய ப்ரொடியூசர், அவருக்காண்டி நீங்கள் போகிறீங்க. இதுதான் இந்த 2 விஷயத்தில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். தேங்க்யூ.